இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை மனத்தாழ்மை. மீகா 6:8 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நாங்கள் தேவனிடத்தில் அநேக காரியத்தை கேட்குறோம், ஆனால் அவர் எங்கள்கிட்ட கேட்குற காரியம் தேவனுக்கு முன்பாக நாங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளணும் என்றதுதான். வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருத்தர் பரிசேயன், மற்றது ஆயக்காரன். பரிசேயன் என்று நான் அநியாயக்காரர்கள் மாதிரி இல்லை, மற்ற மனுஷர்கள் போலவும் அல்ல, அந்த ஆயக்காரன் போலவும் நான் அல்ல என்று சொல்லி தன்னை எல்லா காரியத்திலையுமே உயர்த்தி தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படாமல் தான் எல்லா காரியத்தையுமே சரியாக செய்கிறதா சொல்லி அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணுறார். அதே நேரம் ஆயக்காரன் தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவர் இந்த பாவையை ரட் செய்யும் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாகப்பட்டு திரும்பி போகிறான்னு சொல்லி. இந்த காரியத்தில் பார்த்தா பரிசேயன் தேவாலயத்துக்கு உள்ளே நின்று ஜெபம் பண்ணுறார். ஆயக்காரன் உள்ளே போக துணியாமல், வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தொலைவில் நின்று ஜெபம் பண்ணுறதா இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறார், அவன் அல்ல இவனே. தேவன் யார் தாழ்மையாக ஜெபித்தார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் தான் அவர் நிற்கிறார் என்று சொல்கிறார். அவன் அல்ல இவனே நீதிமானாகப்பட்டான் என்று சொல்லி அதில் அவர் சொல்கிறார், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று. தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துவமாக இருந்தால் அவர் எங்களை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். நாங்கள் எப்பவுமே எங்களுடைய ஜெபங்களையும் மற்றவர்கள் முன்னாடியும் இந்த பரிசேயனை போல அல்லாமல் ஆயக்காரனை போல நடந்து கொள்றவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் மன மேட்டிமையை வெறுக்கிறார், அவருக்கு பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவர்களை தான் அவர் விரும்புகிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் நடந்து கொள்வது தான் தேவனும் விரும்புகிறார். Have a nice day.